விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இதனால காவேரி ரொம்ப மனசு கஷ்டமடைகிறாங்க. சொல்லாம கொள்ளாம வந்து கூட்டின்னு வராரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. "பாத்தியா உன் புருஷன வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கும் கூட்டின்னு வந்திருக்காரு. உனக்கு தெரியுமா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேத்தி விடுறாங்க ராகினி. இதை பார்த்த காவேரி, "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. உன் வீட்டுக்காரு பார்த்தல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வெண்ணிலாவுக்கு தான் கொடுக்குறாரு. உனக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சும் தெரியாம மாதிரி பில்டப் பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு, "உன் வேலை நம்ம பார்க்குறியா? தேவையில்லாமல் பண்ணாத" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ உன் சமாளிப்பெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். உன் மனசு குழம்பி இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. கூடிய சீக்கிரம் உன்னை குழப்பி குழப்பி இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது வந்து போக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நான் நினச்சபடி வந்து நீயும் விஜயும் வந்து பிரிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு வந்து வெண்ணிலாக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறது, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுக்கறது, அதே டைமில் பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பேசணும். டாக்டர் சொன்னபடி அவரும் வந்து பேசி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம வந்து போனோம், இந்த இடத்துக்குலாம் நம்ம போனோம், இங்கே பாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து காட்டிகிட்டு இருக்காரு. அதையெல்லாம் வந்து இங்கே காவேரி வந்து பார்க்குறாங்க. நின்று பார்க்குற காவேரியை விஜய் வந்து திரும்பி பார்க்காதால அவருக்கு காவேரி இருக்க விஷயமே தெரியாமல் அவர் பாட்டுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறதால காவேரி தப்பாக நினைக்கிறாங்க. விஜய் நம்ம கண்டுக்கல, அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காருன்னு தப்பாக நினைக்கிறாங்க. விஜய் வந்து திரும்பி பார்க்கும்போது காவேரி அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. காவேரி வந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி சரி நம்ம தான் அப்படி யோசிக்கிறோம் போல் இருக்கு. அவள் எங்கே நம்ம யோசிக்கிறா, அவள் பாட்டுன்னு வேலைக்கு போயிடறா, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் வந்து வெண்ணிலாக்கே கொடுக்கறத பார்த்துட்டு தாத்தாவும் நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு விஜய்க்கு. இல்லை விஜய் கொஞ்சம் காவேரிக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பா, காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்றாரு. எங்கே தாத்தா முடியுது, நம்ம வெண்ணிலாவை குணப்படுத்தணும்ல, இந்த விஷயம் காவேரிக்கும் நல்லா தெரியும். நான் சொல்லிட்டேன் காவேரி கிட்டேயும் வெண்ணிலா வந்து குணப்படுத்தணும் காவேரி, அதனால நிறைய டாக்டர் பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவங்கக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தாத்தா பயப்படுறாரு. இந்த சூழ்நிலை இது எல்லாத்தையும் பார்த்து ராகினி வந்து எப்படியாவது வந்து காவேரி வெறுப்பேற்றி விடணும், காவேரிக்கு வந்து நிறைய வந்து மனசை குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வக்கீல் வந்து வீட்டுக்கு வராரு. விஜய் வந்து வாங்க சார் அப்படின்றாரு. சார் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி வாங்க ரூமில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே காவேரிக்கு ஒன்றும் புரியல, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. இங்கே வந்து விஜய் வந்து பேசிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள் சார், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து காவேரி பேரில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் காவேரிக்கு தான் நான் எல்லாமே வந்து வாங்க போகிறேன். என் பேரில் இருக்க பிஸ்னஸ் முக்கால்வாசி பேர் வந்து விஷயம் வந்து காவேரி பேரில் தான் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு. ஓ, காவேரி பேரில் சொத்து வேறு வாங்குறீங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க வெளியே. காவேரி உனக்கு விஷயம் தெரியுமா, வக்கீல் ஏன் வந்தான்னு தெரியுமா? வக்கீல் வந்து பேசின பேச்செல்லாம் காதில் விழுந்தது, உன் காதில் விழுந்ததான்னு எனக்கு தெரியல. டைவர்ஸ் பற்றி பேசினாரு, அதுக்கப்புறம் ஏதோ அக்ரிமெண்ட்டாமே அதை பற்றியும் பேசினாரு அப்படின்னு அப்படி யோசிக்கிறேன். காவேரி அக்ரிமெண்ட் அப்படின்னு, என்ன இவ அக்ரிமெண்ட்டு நம்ம சாதாரணமாக தான் சொன்னோம், இவ வந்து இப்படி முகலாம் மாறி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துல உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு விஜய் என்னென்ன முயற்சி பண்ணுறாரோ அவ்வளவும் பண்ணிகிட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக அழறாங்க. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் தான் அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு போனேன்னு சொன்னேனே, அப்புறம் என்கிட்ட கேட்க வேண்டியதானே விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்போது என்னை அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா, அதனால தான் டைவர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணுறீங்களா, அப்போது என் மேலே உங்களுக்கு பாசம் கிடையாதா, நான் உங்களுக்கு வேணாவா, நான் ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக கதறி அழறாங்க. விஜய் வந்து வராரு உள்ள ரூமுக்கு, கிட்ட பேசுறதுக்காக வராரு. காவேரி வந்து எதுவும் பேசாமல் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. அதனால் விஜய் என்ன ஆச்சு காவேரிக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறா, இப்போல்லாம் என்கிட்ட சுத்தமாக பேச மாட்டேங்கிறாளே, அவள் மனசில் என்ன இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ பொசிசிவ்னஸாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு.